பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம். உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட இரட்சிப்பை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட முன்வந்து ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் மட்டும் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று கூற முடியாது. சிலர் ரட்சிக்கப்பட்டு கடந்து போன ஆண்டுகளின் அளவை பெருமையாக சொல்வார்கள். ஆனால் அதற்கு சாட்சியான வாழ்க்கை இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் ரட்சிப்பு நிறைவேறும் படிகளை அறிந்திருப்பதில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் பாவத்தை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும் என்ற விசுவாசம் இருக்கும். தேவ உறவை தேடும் மனநிலை இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறித்த விழிப்புணர்வு இருக்கும். தேவனுடைய வார்த்தையே ஆகாரமாய் இருக்கும். பழைய பாவ சுபாவங்களை விட்டு விலகி தேவனுடைய சுபாவங்கள் நம்மிடம் காணப்படும். அனுதினமும் தெய்வ ஐக்கியத்தை தேடி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஓடுகின்றவர்களாய் இருப்போம். மேற்கண்ட செயல்களின்படி வாழ்கின்றவர்களிடம் மாத்திரமே தேவனுடைய ரட்சிப்பு நிறைவேறும். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாம் சிந்திப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் கொடுத்துள்ள ரட்சிப்பு நம்மிடம் நிறைவேற நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.